பக்கத்து ஊருக்காரரு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் நடத்துனது எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை எஸ்பெஷலி, அவ்வளவுதான் தெரியும். அடுத்தது பிசிக்ஸ். அவர் வந்தாரு, அவன் பக்கம் நடத்தி முடிச்ச முன்னாடி ஏதாவது புரிஞ்சான்னு கேட்டான். எனக்கு அடிக்கடி சொல்ற வார்த்தை வால்யூம்ன்றது மட்டும்தான் தெரியுது, அதுக்கு மீனிங் தெரியலன்னு. இதுதான் எங்களோட கல்வி நிலை அந்த காலத்துல. இதை நான் யதார்த்தத்துக்கு சொல்றேன். நான் அதே சூழ்நிலையில் தமிழ் இங்கிலீஷே ஒன்றும் தெரியாது இருந்துட்டு நான் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். அது என்னன்னா போராட்டத்தினுடைய வெற்றி. அது போராட்டத்தினுடைய வெற்றி. அது 2 வகுப்புகள் முடிந்தது. என் பக்கத்துல இருந்தா என்ன கேட்டான், இப்போ உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், இந்த காலேஜுக்கு வந்ததை விட மகா கணபதி ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்திருக்கலாம் போல இருக்குது. ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அடுத்த பீரியட் வந்தது. அடுத்த பீரியட் வந்த உடனே முதல் வகுப்புக்கு நின்ற உடனேயே என் பெயர் திமு அப்துல் காதர் அப்படின்ட்டு ஆரம்பிச்சார். தன்னை அவர் அறிமுகப்படுத்தியது கவி. ஒவ்வொரு வார்த்தையும் கவித்துவமான வார்த்தை. நாங்க எல்லாமே சோர்ந்து போய் உட்கார்ந்து எல்லாமே நிமிர்ந்து உட்கார்ந்தோம். அப்பதான் எனக்கு பழங்காலத்துல ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் 80ல படிச்ச கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது, நான் செத்து கிடந்தேன், 2 பேர் பேசிக்கொண்டு சென்றார்கள், நான் உயிர்ப்பித்து இருந்து விட்டேன், காரணம் அவர்கள் பேசியது என் தாய்மொழியில் அப்படின்னு வரும். அந்த மாதிரியே என்னவோ தெரியல, இவர் ஐயா வகுப்பு எடுக்கும் போது ஏற்பட்ட உணர்வு, உயிர்ப்பு அது சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகா சொன்னாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் கேட்டார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த கவிதை பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் 72ல் நடந்த நிகழ்ச்சி, முதல் வகுப்பில் நடந்த நிகழ்ச்சி இன்னும் ஞாபகம் வைத்திருக்கிறேன். அதுதான் சொல்றேன். அப்ப எல்லாருமே சொன்னாங்க. அப்ப படம், ஒரு புது படம் இருந்தது, ரிவால்வர் ரீட்டான்னு சொல்லிட்டு. நீ ரிவால்வர் ரீட்டாவில் இருக்கிற படத்தையும் சொல்லலாம், திரைப்பட பாடலையும் சொல்லலாம், இலக்கியத்தில் இருந்ததையும் சொல்லலாம். எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் 8வதுல ஒரு முறை பேச்சு போட்டிக்கு மனப்பாடம் பண்ணி இருந்த பாட்டு, கவிதை, அதாவது இலக்கியம், நம்முடைய பாரதிதாசனாரோட பாட்டு. குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குடிந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீரூற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு. அந்த கவிதையை சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சினிமா பாட்டை சொன்னாங்க. நாம தான் இலக்கியத்திலிருந்து ஒரு பாட்டை சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு கூட்டத்துல என்னோட இதெல்லாம் நான் ஒருத்தம் மட்டும் தான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இதாச்சு. ஆனா நீங்க அங்க அவர் ஐயா பேசும்போது தமிழ் வகுப்பு, தமிழ் சதுராடம், நீங்க அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்க வாணியம்பாடி எப்படிப்பட்ட ஊருன்றது, நீங்க கல்லூரியிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நீ பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன்னா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பையனை அந்த பிள்ளைங்க இழுத்துக்கு பூச்சாமே அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க போய் ஒருத்தர் கேட்பாரு, ஏங்க பஸ் கடிக்குமா கடிக்காதா அப்படின்னு, அதாவது பூச்சுவா அப்படின்னு. அப்படி பேசுகின்ற ஒரு ஊரில் இருக்கின்ற ஒரு கல்லூரியில் தமிழனை மிக அழகாக கோலோச்சி கொண்டிருந்த இடம் அது. அதற்கு முக்கியமான காரணம் பேராசிரியர் கவிஞர் அப்துல் ரஹ்மான், பேராசிரியர் கவிஞர் அப்துல் காதர், அப்படிப்பட்ட இலக்கியவாதிகளை கொண்ட அந்த துறையால் தான் அப்படி வளர்ந்தது. நான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நடத்தியதை நினைத்து 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 நான் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். இன்னும் கூட எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்படி ஐயா எப்படின்னா, நான் ஒரு சில விஷயங்களை சர்வசாதாரணமா என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே அது எப்படி சொல்லுவாருன்னே சொல்ல முடியாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்வாதியர்கிட்ட போய் கணக்கு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தமிழ்வாதியருக்கு எப்படி கணக்கு தெரியும், அல்லது கணக்குவாதியர்கிட்ட தமிழ் கேட்டா கணக்குவாதியர்கிட்ட எப்படி தமிழ் தெரியும். அதனால என்னையா இது அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அது சொல்லுவாங்க. அப்ப ஐயா ஒரு நாள் எங்க வகுப்புல சொன்னாரு, நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் என்று. இந்த அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் சம்பந்தம் இருக்கிறதுன்னு சொன்னாரு. நான் அப்ப எல்லாருமே நிமிர்ந்து உட்கார்ந்து பார்த்தோம். நீங்கள் அமாவாசையை 2ஆக பிரியுங்கள். அம்மா ஆசை, எல்லாருமே பிறக்கிறது அம்மாவோட ஆசையானதான். இந்த அப்துல் காதரும் அம்மாவோட ஆசையால தான் பிறந்தேன், எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அப்படி நளினமா ஒரு முறை வட்டிக்கு பணம் போடுறவங்களோட பையனோட கல்யாணத்துக்கு ஐயா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, கணவனும் மனைவியும் அசலும் வட்டியுமாக இருக்க வேண்டும், கணவன் அசலாகவும் மனைவி வட்டியாகவும் இருக்க வேண்டும்.
ஐயா என்ன வட்டியை சொல்றீங்க பொண்ணுக்கு அப்படின்னா, வட்டி தானே கொட்டி போடும் அப்படின்னா. அதாவது எதை சொல்லும் போதும் தமாசா, அதாவது ஒரு விஷயங்களை சொல்லும் போது அதற்குள் நுணுக்கம் இருக்கும், அதற்குள் அழகு இருக்கும், அது உங்களை மயக்கும். அதுதான் அந்த இது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதா ரொம்ப, அதாவது ஐயா பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு கூட அவரோட வாழ்த்து மடல் ஒண்ணு பார்த்தேன். இவருக்கு ஐயாவுக்கு, ஐயா உங்களுக்கு 2 நா, ஒன்று உங்களுக்கு சென்னா, இன்னொன்று பேனா அப்படின்னு ஒரு கவிதை, அவருக்கு பாராட்டு கவிதை இருந்தது. நான் எனக்கு கூட அவர் சென்னான்றத மட்டுமே ஒரு ஒரு அளவோட நிறுத்த முடியாது. எனக்கு அவருடைய சென்னாவே தேன் தடவி இருக்குதான்னு ஒரு டவுட், சந்தேகம். ஏன்னா அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே, ஒவ்வொரு சொல்லுமே தேன் போன்று இனிக்கும், ஒவ்வொரு சொல்லுக்குள்ளுமே சுவை கொட்டுபவர். அவ்வளவு அழகான அற்புதமான பேச்சாளர். நீங்க, நான் இதை சொல்லுவதெல்லாம் மிகைப்படுத்தி அல்ல, நான் சொல்லிய பிறகு நீங்கள், நான் அமர்ந்த பிறகு ஐயா பேச ஆரம்பிக்கும் போது நீங்க நினைப்பீங்க, இதுவரை அதாவது கிமு கிபி இதற்கு முன் இதற்கு பின்ன்ற மாதிரி, எனக்கு முன் எனக்கு பின்ன்ற மாதிரி, இந்த டைம் போறது என்னடா பேசினே கருத்து இருக்கிறாங்கன்னு நினைப்பீங்க. அவர் பேசும்போது ஐயோ டைம் போயினே இருக்குதுன்னு வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவரை பற்றி, அதாவது அவர் கோபப்பட்டால் தமிழ் கோபப்படும், அவர் சந்தோஷப்பட்டால் தமிழ் சந்தோஷப்படும், அவர் வருத்தப்பட்டால் தமிழ் வருத்தப்படும். அதாவது மொழியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், தன்னுடைய விருப்பத்துக்கேற்பவாறு அதை மாற்றுகின்ற சாமர்த்தியம் உள்ள மாமனிதர் அவர். அவ்வளவு பெரிய அற்புதமானவர். பொதுவாக அவரை பற்றி சொல்லணும்னா, உயிருக்கும் உடலுக்கும் இருக்கும் நெருக்கும் அவருக்கும் தமிழுக்கும், உயிருக்கும் உணர்வுக்கும் இருக்கும் தொடர்பு அவருக்கும் மாணவருக்கும். அதனாலதான் அவர் கூட்டு வந்திருக்கிறார் உங்களோடு அவரை பேச வைப்பதற்கு. ஏன்னா நான் அன்னைக்கு கூட ஐயாவை பார்த்த உடனே பேசினேன், ஐயா மாணவர்கள், எங்களோட கல்லூரி மாணவர்கள் வந்து டெக்னாலஜி, அதாவது எல்லாமே தொழில்நுட்பத்தை சார்ந்தே இருக்கிறார்கள். எல்லா கூட்டத்திலையும் வந்து தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களவே கூட்டு வந்து பேச வைக்கிறது வந்து உயிரோட்டம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதுவும் ஒன்று முக்கியம். இலக்கியமும் ஒரு உயிரோடு இணைந்தது. என்னன்னா இலக்கியம்ன்றது வந்து என்னன்னா, அது வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுதான் இலக்கியம். அந்த இலக்கியத்தை மறுதளித்து விட்டு வாழ்க்கை இல்லை. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுமை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு டெக்னாலஜியும் முக்கியம், இலக்கியமும் முக்கியம். அந்த இலக்கியத்தோடு வாழ்ந்து பாருங்கள், இலக்கிய நயமிக்க பேச்சை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் சொல்வது என்னவென்று. இன்னொன்று, நம்ம முதல்வர் அவர்களை முன்னாள் முதல்வர் என்று சொன்னார்கள். அவர் கூட சொன்னார் என்ன மேனாள் முதல்வர், அப்படியெல்லாம் கிடையாது, அவர் என்னாலும் முதல்வர். ஏன்னா இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக 5 ஆண்டுகள் நான் போய் சொன்ன உடனே அடுத்த நாளே அவர் வந்து ரிட்டையர் ஆன அடுத்த நாளே இங்க வந்தவர். வேற இந்த கல்லூரியுடைய வளர்ச்சியை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டே செயல்பட்டவர். கல்லூரி வளர்ச்சின்றது மாணவர்களுடைய வளர்ச்சி தான் கல்லூரி வளர்ச்சி, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து தமிழ்நாடு டாப் 1 அப்படின்னா நீங்கள் டாப் 1, அதான் அர்த்தம். அதனால வந்து காலேஜ் வந்தோடனே காலேஜ் டாப் 1 2 ஃப்ளோர் சேர்ந்துச்சுன்னு கணக்கு எடுத்துறாதீங்க. உங்களை நீங்கள் உயர்வித்தால் அந்த பெருமை கல்லூரிக்கு வரும், நீங்கள் உயர்ந்தால் கல்லூரி உயரும். அதுக்காக தான் சொல்றது. அந்த மாதிரி, அதாவது அவர் என்னாலும் முதல்வர். அதனால வந்து அவர் வந்து இன்னாள் முன்னாள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்னாலும் முதல்வர், எப்போதும் நம்மோடு நம் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் வந்து அப்படி நினைச்சுக்க வேண்டியது, என்னை வந்து முன்னாள் முதல்வரையும் அழைத்திருக்கிறார் அப்படி இல்லை. அவரை ஒவ்வொரு முறையும் உங்களோடு வளர்ந்த கல்லூரியை பாருங்கள் என்று சொல்வதற்காக தான் நான் அழைத்தேன். வந்திருக்கிறார், வந்தவருக்கு நன்றி. ஐயா அடுத்தது பேச போகிறார், அவருக்கு வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். I request our Secretary Sir to honor our bygone. My dear brimming buddies, we are immensely blessed to have Kavi Mahamani Abdul Qadir from Madambudi as our chief guest. I appeal him to commence a keynote address. கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை.
கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் 1 கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. உன் திருப்புகழ் பாடி இந்த உயர்ந்த அரங்கிலே என் பணிவான வார்த்தைகளை மிக்க அன்போடு வைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இந்த கல்வி நிலையங்களை கண்ணுக்குள் வைத்து அன்றாடம் கணவன வளர்த்து வரக்கூடிய என் அன்பிற்கினிய பழைய மாணவர் அன்பு தம்பி செல்வம் அவர்களே, கை தட்டுறதுல கஞ்சத்தனம் கூடாது. இந்த சிறந்த கல்வி நிலையங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து இதனை வளர்த்து வரக்கூடிய அரும்பணியில் அன்பிற்கினிய தம்பி செல்வத்திற்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைத்து கல்வியை வளர்த்த அந்த பெருமைக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா ரங்கசாமி அவர்களே, பொறியியல் கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் லாரன்ஸ் அவர்களே, கல்லூரியினுடைய செயலாளர் அன்பு தம்பி விவேக் அவர்களே, அதனைப் போலவே இந்த கல்லூரி பல்வேறு கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் முதல்வர் பெருமக்களே, பேராசிரியர் சான்றோர்களே, அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் அவர்களே, துணை செயலாளர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, பெரியோர்களே, அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனச்சுனையிலே பூத்த மல்லிகை பூக்களை நல்வாழ்த்துக்களாக மிக்க மகிழ்ச்சியோடு படைக்கிறேன். இந்த இனிய வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என் மனம் கனிந்த நன்றியும் அன்பையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ கல்லூரிகளுக்கு, எத்தனையோ பல்கலைக்கழகங்களுக்கு அன்றாடம் சென்று வர நாசமானவர்கள், கீழ்த்தரமானவர்கள், PSV மாணவர்கள், உன்னத மாணவர்கள், உயர்தர மாணவர்கள், கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள், ஆசிரியருடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள், ஏன் சில கல்லூரி மாணவர்கள் கல்யாணமானவர்களாக கூட இருக்கலாம். நான் உள்ளபடியே ஒரு வெறும் பாராட்டுக்காக இதனை சொல்லுவதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. நான் எப்பொழுதுமே ஒப்புக்கு பேசுகிறவன் இல்லை. நிறைய அரசாங்கங்கள், தொடர்ந்து வந்த பல அரசாங்கங்கள் என் பேச்சுக்காகவே பல வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். எனவே யாருக்கும் அச்சப்பட்டோ யாரையும் ஒரு பயன் கருதியோ பாராட்ட வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் நான் மகிழ்ந்து என்னுடைய முதல் பதிவை உங்களிடத்திலே இந்த அரங்கின் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே அன்பிற்குரியவர்களே, மாணவர்கள் இருக்கவில்லை, கல்வி ராணுவம் ஒன்று இந்த கல்வி கூடங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என நான் கருதுகிறேன். என ராணுவத்திற்கு இருக்கிற கட்டுப்பாடு என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்திய திருநாட்டுடைய மக்கள் தொகை ஏறத்தாழ 130 கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். 130 கோடி மக்கள் தொகை உள்ள இந்திய திருநாட்டிற்கு பாதுகாப்பிற்காக, எல்லைகளை பாதுகாப்புக்காக 130 கோடி மக்களுக்கும் பாதுகாப்புக்கு இருக்கிற ராணுவத்துடைய எண்ணிக்கை எல்லாம் சேர்த்து விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை என்ற அனைத்து பாதுகாப்பு படைகளும் சேர்த்து 1 கோடி தான். 130 கோடி மக்களை பாதுகாக்கிற நம்முடைய ராணுவ படையினுடைய எண்ணிக்கை 1 கோடி தான். அவர்கள் எல்லைகளை பாதுகாக்கிறார்கள். நான் நேரே சென்று பார்த்திருக்கிறேன்.
பனிபடர்ந்த இமயத்தின் பள்ளத்தாக்குகளில் -0 கீழே எண்ணற்ற அந்த ராணுவ வீரர்கள் அல்லும் பகலும் அனவரதமும் கண்ணை விழித்து நம் எல்லைகளை பாதுகாக்கிறார். வெயிலுக்கும் மழைக்கும் பனிக்கும் காற்றுக்கும் தூசிக்கும் தும்புக்கும் எதனையும் கருதி பார்ப்பார். இந்த அன்னை தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எல்லையிலே அணிவகுத்து நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக ஏறத்தாழ கார்கில் யுத்தம் நடைபெற்ற பொழுது என்னை பேசுவதற்கு அழைத்து சென்றார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்தி தெரிந்த அந்த ராணுவ வீரர்கள் மத்தியிலே ஆங்கிலத்திலே பேச வேண்டும் என்று நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அங்கே போன பிறகு சொன்னார்கள், நீங்கள் தமிழிலேயே பேசலாம். காரணம், இந்த பகுதி அந்த எல்லை பாதுகாப்பிலே இருக்கிற அந்த படை வீரர்கள் இந்திய நாட்டு படை வீரர்களிலேயே தலைசிறந்த ஆற்றலும் அறிவும் ஊற்றமும் உள்ள வீரத்தில் மிகைத்த இடத்தை பெற்றிருக்கிற மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்ற தமிழ்நாட்டு படை வீரர்கள் இனி அதிகமாக இருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே சொல்லி, நீங்கள் தமிழிலேயே உரையாற்றலாம். இந்த பகுதி எல்லையை பாதுகாக்கிற பொறுப்பு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்கிற படையணி பிரிவுகளிலேயே ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. நவீன ஆயுதங்களை கூட மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய திறம் மிக்க அந்த படை வீரர்கள் இங்கே தமிழகத்து படை வீரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தி சொன்னார்கள், அதிலும் கிருஷ்ணகிரி வட்டத்தில் இருந்து ராணுவ வீரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு அவர்கள் பாராட்டினார். நான் அதை கேள்விப்பட்டு அதை நேரடியாக பார்த்தவன் என்கிற காரணத்தினாலே அந்த மாணவர்கள் கண்காணிப்போடு அல்லும் பகலும் புயல் வேளையிலும் மழை வேளையிலும் மிக கடுமையான வெப்ப சூழ்நிலை, குளிர் சூழ்நிலை, வெயில் சூழ்நிலை இருக்கிற அந்த தருணத்திலும் எத்தனை இலக்கியங்கள் இருந்தாலும் உலகத்தில் தலைசிறந்த இலக்கியம் என்று எல்லா மொழிக்காரர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இலக்கியம் கல்லறை வாசகம் என்று சொல்வார்கள். எபிடாஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கல்லறையிலே ஒரு வாசகம் பொறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய பெருமை, சிறப்பை, ஆற்றலை, அவர்கள் மரணமுற்று விட்டாலும் மரணத்தையும் தோற்கடித்து விட்ட அந்த அற்புத ஆற்றலாளர்களை பாராட்டக்கூடிய அற்புதத்தை அந்த 2 வரி 3 வரியிலே எழுதி வைக்கிற பழக்கம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அதுவும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள்ள சிறப்பு, மிகச்சிறந்த வீரர்கள் இருந்த பூமி இது என்கிற காரணத்தினாலே அந்த வீரர்களை எல்லாம் புதைத்த ஹீரோ ஸ்டோன்ஸ் என்று சொல்லக்கூடிய நடுகள் தமிழ்நாட்டிலேயே கிருஷ்ணகிரி வட்டத்தில் தான் வீரர்களை புதைத்த நடுகள் என்பது அதிகம். நாம் வாழக்கூடிய அந்த பூமியினுடைய பெருமை. சரி, கார்கில் வீரர்களை, உயிர் கொடுத்த வீரர்களை புதைத்து விட்டு அதில் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான வாசகம். என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வீரர்கள், அந்த ராணுவ வீரர்கள், இறந்து போன வீரர்கள் இந்திய மக்களை பார்த்து சொல்வதாக அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வாசகம் என்று சொன்னால், எல்லையை பாதுகாக்கிற வீரர்கள் நாங்கள், எல்லையை பாதுகாக்கிற வீரர்கள் நாங்கள், எல்லையை விட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால் எல்லை வீட்டு வாசலுக்கு வந்துவிடும் என்று எழுதி வைக்கிறார்கள். எல்லையை விட்டு நாங்கள் எங்கள் வீடு நோக்கி வந்துவிட்டால் இந்திய நாட்டுடைய எல்லை வீட்டு வாசலுக்கு வந்துவிடும் என்று எழுதி வைத்துவிட்டு அவர்கள் ஆங்கிலத்தில் அழகாக இதை குறிப்பிட்டு வைத்தார்கள். மிக புல்லரிப்பு வாய்ந்த வாசகமாக இருந்தது. We have lost our today for your tomorrow. நாங்கள் எங்கள் இன்றுகளை உங்கள் நாளைகளுக்காக இழந்திருக்கிறோம், இறந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கீழே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், alas that I have only one life to dedicate for this country. ஐயோ, இந்த நாட்டுக்காக கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு உயிர்தானே இருந்தது என்று வருந்துகிறோம் என்று குறிப்பிட்டு சொன்னார். அப்ப வாழ்க்கையில வாழ்வதும் மரணம், இந்த 2ஐயும் பகுத்து பிரித்து நொடிப்பொழுதில் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள சூழ்நிலையிலும் கூட ஏற்றுக்கொண்ட பணியை மிக பொறுப்போடு ஆற்ற வேண்டும் என கருதி உயிர் நீத்த அந்த ராணுவ வீரர்களை நான் எல்லையிலே சந்தித்த பொழுது, எல்லையிலே சந்தித்த அந்த பிள்ளைகளை
அதே சாமி இந்த பந்தல்ல சந்திக்கிற இந்த பிள்ளைகளிடத்திலும் அந்த எல்லையை பாதுகாக்க வீரர்களுடைய பொறுப்புணர்ச்சி இருக்கிறது என்பதை உணர்ந்து காரணத்தினாலதான் இங்கே அமர்ந்திருப்பது மாணவம் இல்லை ராணுவம் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். யோசித்துக் கொண்டு பார்க்கிறோம். அது வரைக்கும் மிலிட்டரிங்கிறது சாப்பாட்டுல தான் இருந்துச்சு, மிலிட்டரி ஹோட்டல் தான் இருப்பான். ஆனால் நான் இவ்வளவு சுட்டிக்காட்டி சொல்வதற்கு என்ன காரணம், எத்தனையோ முறை எத்தனையோ இடங்களுக்கு சென்றாலும் கூட பிஎஸ்வி நிறுவனம் அது தொடங்கப்பட்ட பொழுதும் நம் தொடங்குவதற்கு காரணமாக ஒரு பழைய மாணவர் செல்வம் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அறிந்த பொழுது மனதுக்குள்ளே மழை விடக்கூடிய மகிழ்ச்சி வந்தது. உள்ளபடியே நம்முடைய மாணவர் ஒருவர் இந்த அளவுக்கு வாழ்விலே தன்னை வளர்த்துக் கொண்டு அதோடு தன்னோடு சேர்ந்து தான் வாழ்ந்த அல்லது பிறந்த இந்த பகுதியும் வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இத்தகைய பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய கூட ஒன்று நான் உங்களிடத்திலே மிக பணிவோடும் அடக்கத்தோடும் சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய செய்தி, 35 வருஷத்துக்கு முன்பு நான் எழுதினேன். பள்ளிக்கூடங்களை நடத்துகிறார்கள், கல்லூரிகளை நடத்துகிறார்கள், பொறியியல் கல்லூரிகளை நடத்துகிறார்கள், மருத்துவக் கல்லூரிகளை நடத்துகிறார்கள், கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவர்களை பார்த்துவிட்டு வயிறு எரிந்து போய் நான் எழுதினேன், அங்கே இந்த பள்ளிக்கூடங்களில் கல்விக்கூடங்களில் படித்தவர்கள் பள்ளிக்கூடங்களில் பாடம் நடத்துகிறார்கள். எம்ஏ, பிஏ, பிஎஸ்சி, பிஹெச்டி போன்ற, பிஇ, எம்இ போன்ற பட்டங்களை பெற்ற படித்தவர்கள் கல்விக்கூடங்களில் பாடம் நடத்துகிறார்கள். படிக்காதவர்கள் பள்ளிக்கூடங்களே நடத்துகிறார்கள். படித்தவர்கள் பள்ளிக்கூடங்களிலே பாடம் தான் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் பள்ளிக்கூடங்களே நடத்துகிறார்கள், கல்விக்கூடங்களே நடத்துகிறார்கள். நான் நிறுத்தி சொல்கிறேன், சாராயக்கடை நடத்தியவர்கள் கூட கல்விக்கூடங்களை திறந்து நடத்துகிறார்கள். அதனாலே மில்லிக்கூடங்கள் நடத்துவர்கள் கூட பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள். அந்த காலகட்டத்தில் படித்த ஒரு பெருந்தகை என் பழைய மாணவர், இந்த படித்தவர் ஒருவர் கல்வி நிறுவனங்களை நடத்துவது என்பது நாட்டின் உயர்ந்த முன்னேற்றத்திற்கும் பண்பாட்டிற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நான் முதல் முறையாக இந்த நிறுவனத்துக்கு வருகை தருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிற காரணத்தினாலே என் வாழ்த்து ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். 200வது ஆண்டு விழாவை இன்றைக்கு உலகத்தில் காத்திருக்கும் இடமெல்லாம் ஏற்றிருக்கும், அதனை நோற்றிருக்கும் தமிழர்கள் எங்கேயெல்லாம் காத்திருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழர்கள் பரவி இருக்கிறார்கள். அந்த தமிழர்கள் ஒருவருடைய 200வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர் தமிழர் அல்ல, அவர் ஆங்கில தேசத்தை சார்ந்த ஒரு பாதிரியார். அவருக்கு கால்டுவெல் என்று பெயர். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக வந்த ஒரு துறவி. வேண்டுதல் வேண்டாமையற்று விருப்பு வெறுப்பற்று காய்தல் உவத்தல் அகற்றி ஆயுதல் செய்த அந்த ஆங்கில பாதிரியார் டாக்டர் கால்டுவெல் இந்த தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிற பொழுது அவருக்கு 7 மொழிகள் எழுத, படிக்க, பேச, ஆய்வு செய்ய தெரிந்த பெருந்தகை. கால்டுவெல் லண்டன்ல இருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வருகிறார், தூத்துக்குடிக்கு வருகிறார், திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறார். அவர் ஆங்கில நாட்டு பாதிரியார், ஆங்கில நாட்டின் தலைநகரம் லண்டன் மாநகரத்தில் இருந்து கிளம்பி கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக தமிழகத்திலே காலடி எடுத்து வைக்கிற பொழுது அவருக்கு 7 மொழிகள் தெரியும். இங்கே வந்த பிறகு ஏறத்தாழ கன்னடம், கலிதெலுங்கு, கவின்மலையாளம், துளு என்று தென்னக மொழிகள், அதை போல இந்தி, சமஸ்கிருதம் என்று வட இந்திய மொழிகள், அஸ்ஸாம் வரைக்கும் அந்த மொழிகளை படித்து ஏறத்தாழ 17 மொழிகள் எழுத, படிக்க, பேச, ஆய்வு செய்ய தெரிந்த பெருந்தகை கால்டுவெல் 125 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஒரு புத்தகம் திராவிட ஒப்பிலக்கணம் என்கிற ஒப்பற்ற புத்தகம். அது பழைய நூலகங்களில் கிடைக்கும். 125 ஆண்டுகளுக்கு முன்பு 19 மொழிகளை ஒப்பிட்டு எழுதிய திராவிட ஒப்பிலக்கணம் என்கிற அந்த ஒப்பற்ற நூலை திறந்து பார்த்தால் வாசல் வரிகளாக வெல்வெட்டு சொற்களாலான கல்வெட்டு பதிவனை போல ஒரு அழகிய செய்தியை அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையிலே டாக்டர் கால்டுவெல் குறிப்பிட்டிருக்கிறார். 19 மொழிகள் தெரிந்தவர். அவர் சொல்கிறார், அகிலத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கலாம், ஆனால் வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தது வையத்தில்